மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹைக்கிங் vlog தான். இந்த இடத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனோல் ரீஜனல் வைல்ட்னஸ் பார்க் அப்படின்னு தான் இந்த இடத்துக்கு பேர். இந்த இடத்துல லிட்டில் யோசமிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தது. இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து 14 மைல் தான். நாங்கள் 25 நிமிஷத்தில் இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம். இது அந்த பார்க்கு உள்ளவே கார் பார்க்கிங்க்கான இடம். இதில் நாங்கள் ஒரு இடம் பார்த்து காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இரும்பு பாலத்துக்கு கீழே தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு, ஓடை தண்ணி. அந்த அருவியிலேருந்து வந்த தண்ணி தான் ஓடிட்டு இருந்தது. இந்த ஓடைக்கு பேர் வந்து லைடன் க்ரீக் அப்படின்னு இதுக்கு வந்து பேரும் வச்சுருக்காங்க. போயிட்டுருக்காங்களா, அது ஒரு ட்ரையலு. நாங்கள் அந்த ட்ரையலில் போகல, இந்த பாதையிலே போனோம். இங்கே வந்து 6 ஃபேமஸ் ட்ரையல்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து போனது இந்த ட்ரையல் தான். இது வந்து அருவியை நோக்கி போயிட்டு இருந்தது, அதனால் நாங்கள் இந்த ட்ரையலில் போனோம். இந்த பெட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வரலாம், அதாவது டாக் அதெல்லாம் கொண்டுட்டு வரலாம். இங்கே அலோடு தான். அப்புறம் இங்கே எதுவும் குப்பையெல்லாம் போடக்கூடாது, எடுத்துக்கொண்ட குப்பை தொட்டியில் தான் போட்டுடணும். இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் யோசமிட்டி நேஷ்னல் பார்க் அது மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு லிட்டில் யோசமிட்டி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அன்றைக்கி சண்டேங்கிறதுனால நிறைய பேர் ஹைக்கிங்க்கு வந்திருந்தாங்க. இந்த இடம் வந்து சீனியர் சிட்டிசன் வந்து வர்றதுக்கான ஒரு நல்ல இடம் தான். மலை வந்து ரொம்ப செங்குத்தாலாம் இல்லை, கொஞ்சம் பிளெயின்ஸ் மாதிரி தான் இருந்தது. அதனால் ஹைக் பண்ணுறதுக்கு நல்ல இடம் அது. இந்த இடம் பார்த்திங்கன்னா காலைல 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் நமக்கு உள்ளே போகிறதுக்கான அலோடு. அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க இங்கே. இது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால சரி எப்போவுமே சிட்டிக்குள்ளே இருக்கோம், கொஞ்சம் இந்த மாதிரி நேச்சரான பிளேஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி வந்தோம் இங்கே. பாப்பாவும் எங்கள் கூட ஹைக்கிங் வந்தாங்க. ஸ்டாலரில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவாங்க, கொஞ்சம் நேரம் நடப்பாங்க. அப்புறம் அம்மா கூட வருவாங்க கொஞ்ச நேரம். அவங்க அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. போகிறோம்மா, எங்கே போகிறோம் ஹைக்கிங்கு? இங்கே பாரு, ஹைக்கிங் எங்கே போகிறோம்? நீ பாருங்க. கீழே தண்ணி ஓடுற சத்தம் கேட்குதா? இங்கே வர்றதுக்கான பெஸ்ட்டு டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா February to April தான். நாங்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருந்ததுனால அருவியில் தண்ணி வரும்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் மேலே இருக்கோம். இந்த இடத்துலேருந்து கீழே இறங்கி போனால் தான் அந்த அருவியை பார்க்கலாம். அந்த இடம் இறங்குற இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருந்தது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும். நான் இந்த இடத்த பார்த்தோன்னா அப்படியே போய் ஒரு பாறை மேலே உட்காந்துட்டு இந்த இடத்த அருவி தண்ணியெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த இடத்துலேயே உட்காந்து அந்த அருவியை பார்த்துட்டே இருந்தேன். அது ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது, அமைதியாகவும் இருந்தது. அப்படியே உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரம். அப்புறம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான நல்ல பிளேஸு. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாப்பு வந்து கல் எடுத்து தண்ணியில் போட்டு அப்படி விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க. அதே வயசில் வந்து இன்னொரு பையன் வந்திருந்தான், அது கூட சேர்ந்து அப்புறமா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. Are you having fun? Ibare. Are you having fun? Yes. ஒரு 1/2 மணி நேரம் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். குளிர ஆரம்பிச்சிருச்சு. இது வின்டர் இல்லையா, அதனால இது வந்து குளிர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்சம் கிளம்பிட்டோம். அருவியிலேருந்து கொஞ்சம் மேலே ஏறி வந்து அந்த நடைபாதையிலே நடந்து திரும்பி போக ஆரம்பித்தோம்.
கீழே வந்தோடனே அங்கே வந்து ஆறு ஓடிட்டு இருந்ததில் அதை போய் கிட்ட பார்க்கலான்னு சொல்லி போனோம். ஹைக்கிங் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. கீழேருந்து மேலே நடந்து போயிட்டு அப்புறம் அங்கே இருந்துட்டு திருப்பி நடந்து வந்தால் கொஞ்சம் டயர்டாக தானே இருக்கும். அதனால் டயர்டாக இருந்துச்சு. இந்த இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருமே இல்லை இங்கே. இங்கே இருந்த குட்டி குட்டி பாறைகள் மேலே அந்த தண்ணி ஓடிட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த இடம் எனக்கு. அப்புறம் எப்போ டைம் கிடைக்குதோ இன்னொரு டைம் இந்த இடத்துக்கு போகணுன்னு தான் நான் முடிவு பண்ணிட்டு வந்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த இடம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இங்கே போய் பாருங்கள். இங்கேயும் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். கொஞ்ச நேரம் இங்கேயே நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த இடத்த பார்த்து முடித்தோன்னே கிளம்பியாச்சு வீட்டுக்கு. திரும்பி நடந்து கார் எடுக்கிறதுக்கு போனோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோம். எல்லாருமே வந்து ஸ்நாக்ஸு டீ எல்லாமே கொண்டு வந்துருந்தாங்க. நாங்கள் வந்து வர அவசரத்தில் வந்துட்டோம். அப்படியே நீங்கள்லாம் போனீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க. போகிற வழியில் அந்த மலை மேலே வந்து ஒரு மான் மேய்ஞ்சிட்டு இருந்தது பார்த்தேன். பொழுது போக போக மான் எல்லாம் வந்து இறத்தடி வந்து சாப்பிடும் இல்லையா, அதனால் அது அங்கே நின்றுட்டு இருந்தது நான் பார்த்தேன். அப்படியே வந்து ஹைவேயில் கனெக்ட் ஆகி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாப்புக்குட்டியும் ரிட்டர்ன் வரும்போது தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.